அன்பார்ந்தவர்களே, கடவுள் மனிதருக்கு காட்டும் தயை, இரக்கம் எத்தகையது! சீரழிந்த வாழ்வை அவர் சீர்படுத்துவது எப்படி அழகாக இருக்கிறது என்பதை கற்பனை நயத்தோடு இறையடியார் வீரமாமுனிவர் தேம்பாவணியிலே ஒரு அருமையான செய்யுளாக நமக்கு தருகிறார். இன்று அதனை நாம் தியானிக்கப் போகின்றோம். வான்முகத்து எழுந்து இங்கு உலகையே நோக்கி மாலி தன் செழுங்கதிர்கோலால் கான்முகத்து அரிது ஓர் ஓவியம் என்ன கடிமலர் எழுதிய வண்ணம் நூல்முகத்து அடங்காத அன்பில் என் தனிமை நோக்கி முள் கான் பொருவு என் உள் தேன்முகத்து அவிழ்ந்த பூம்பொழில் ஒப்ப திருத்தியது நின் அருள்க்கு அளவோ என்று வீரமாமுனிவர் கேட்கின்றார். இதன் பொருள் என்ன என்றால், ஞாயிறு வானுலகில் உயர்ந்து நிற்கும், ஆனால் இங்கு இவ்வுலகத்தையே நோக்கி தன் செழுமையான கதிராகிய எழுதுகோலால் காட்டில் அரியதொரு சித்திரம் போல மனமுள்ள மலர்களை எழுதி காட்டும். அதுபோலவே நூல்களில் எழுதி அடங்காத அன்பு கொண்டு என் தாழ்மையை நோக்கி முள் நிறைந்த காட்டுக்கு ஒப்பான என் உள்ளத்தை தேன் கொண்டு மலர்ந்த பூஞ்சோலைக்கு ஒப்பாக திருத்தி அமைத்த உனது கருணைக்கு அளவும் உண்டோ என்று கேட்கின்றார். வானில் உயரத்தில் இருப்பது பகலவன், சூரியன். ஆயினும் நிலத்தை நோக்கியே ஒளி வீசுகிறது. தன் கதிரை எழுதுகோலாக கொண்டு அழகிய மலர்களை ஓவியமாக தீட்டுகும். அதே போல எழுத்தில் காணாத ஒன்று உள்ளது. முள்காடு போன்ற எனது மனத்தை தேன் சொரிய மலர்காடாக மாற்றியுள்ளார் இறைவா. இது உண்டன் அளவற்ற தயவான செயலே என்று மிகவும் ஆச்சரியத்தோடு பேசுவதை பார்க்கிறோம். வான்முகத்தெழுந்து இயங்கு உலகையே நோக்கி மாலிதன் செழுங்கதிர்கோலால் கான்முகத்தரிது ஓர் ஓவியம் என்ன கடிமலர் எழுதிய வண்ணம் நூன்முகத்து அடங்காது அன்பில் என் தனிமை நோக்கி முட்கான் பொருவென்னுள் தேன்முகத்தவிழ்ந்த பூம்பொழில் ஒப்ப திருத்தியது நினது அருள் களவோ, உன்னுடைய அருளுக்கு அளவே இல்லை என்று கூறுவதை பார்க்கிறோம். சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி போல தோன்றுகிறது. இயற்கை நிகழ்ச்சி. சூரியன் ஒளியினால்தான் இலைகளெல்லாம் நிறங்கள் பெறுகின்றன, மலர்கள் எல்லாம் தன்னுடைய வண்ணங்கள் பெறுகின்றன என்பதெல்லாம் நாம் அறிவோம். அதே மாதிரி கடவுளுடைய அருள் இருக்கின்றது. அது அளக்க முடியாதது என்பதை மிக நயமாக இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு சொல்லுகிறார். ரசித்து மகிழ்வோம். வாழ்க.